இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எதுக்கு இப்ப பெட்ல வந்து உட்கார்ற? பின்ன நீ வழக்கமா கீழே தானே படுப்ப? நான் ஏன் சிபி சார் கீழே படுக்கணும்? ஒரு தடவைக்கு 2 தடவை தாலி கட்டிருக்கீங்க. இதுக்கப்புறமும் நான் கீழே படுத்தா என் கழுத்துல இருக்க தாலி கோச்சுக்காது? ஏய், சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. தாலி கட்டினது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். ஏற்கனவே கட்டினதா அது. கோயில் அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த சடங்கு செய்யலன்னா அவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்கல்ல. அதுக்காக தான் கட்டினேன். மற்றபடி அதுல எந்த அர்த்தமும் இல்லை. அப்புறம் சும்மா இந்த தாலி சென்டிமெண்ட்டை காட்டி நான் உன் கூட வாழ்வேன்னு கற்பனை கூட நினைக்காத, சரியா? அப்போ என் மேல உங்களுக்கு லவ்வே இல்லல்ல? ஏய், இப்ப எதுக்கு நீ நெருங்கி வர? நெருங்கி வரல. இவ்ளோ பெரிய பெட்டு நான் ஏன் ஏரியால படுக்க போறேன்? ஏன் நான் உங்க கிட்ட வந்தா உங்களுக்கு சாச்சா அப்பெல்லாம் எதுவும் இல்லையே. நான் நார்மலா தான் இருக்கேன். இல்லையே. அப்படின்னா கை கொடுங்க. எதுக்கு? அட கொடுங்க, எனக்கு ஒரு ஜோசியம் தெரியும். ஜோசியம்? என்ன ஜோசியம்? ஒண்ணும் பண்ண மாட்டோம், கொடுங்க. என்ன ஹார்ட் பீட் என்ன இப்படி இருக்கு? விட்டா நெஞ்சு வெடிச்சிரும் போல. அப்பெல்லாம் எதுவும் இல்லையே சார். லேப்டாப்னு துடிக்கிற சத்தம் என் காதுக்கே கேக்குது. பாத்து கீழே உங்க ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு ஜனமா மேல வந்துட போறாங்க. என்னமோ சொல்ற? ஐயோ, கை வேற இவ்ளோ சூடா இருக்கு. ஏய், சும்மா கதை விடாத. நிஜமா தான் சொல்றேன், ரொம்ப சூடா இருக்கு. ஓகே ஓகே, உங்க பொண்டாட்டி அதுவும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பக்கத்துல இருந்தா இப்படி ஆகுறது, ஹார்ட் பீட் சத்தம்லாம் கேக்குறது சகஜம்தான். ஒன்னும் தப்பில்ல. தமிழ், சும்மா நீயே கதை விட்டுட்டு இருக்காத. என் உடம்பு கூலா சில்லுன்னு தான் இருக்கு. ஹார்ட் பீட்லாம் நார்மலா தான் இருக்கு. சும்மா நீ ஏதாவது சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? நீ முதல்ல கீழே இறங்கி படு. ஏய், எதுக்கு சிரிக்கிற? உங்களுக்கு எல்லாம் நார்மலா தானே இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. அப்புறம் நான் பக்கத்துல படுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பயப்படுறவங்க தான் இப்படி விலகி விலகி ஓடுவாங்க. பயமா? எனக்கா? சான்ஸே இல்ல. நான் லண்டன்ல வளர்ந்தவமா, நீ தான் கிராமத்துக்காரி. உனக்கு தான் இதெல்லாம் பெரிய விஷயம். அப்படியா? அப்போ உங்களுக்கு ஒரு பதட்டமும் இல்லல? இல்லையே, சத்தியமா இல்ல. ஏய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப பெட்ல படுக்க போற? உங்களுக்கு இதுல பதட்டம் இல்லனா நான் உங்க பக்கத்துல படுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிட்டியா இருந்தாலும் வில்லேஜா இருந்தாலும் புருஷன் பக்கத்துல பொண்டாட்டி தான் படுப்பா. நான் உங்க பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி 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 அந்த வார்த்தையை சொல்லி சும்மா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அப்போ பிடிக்கலையா?